கர்த்தரை பற்றி கொள்ளுதல். இந்த வருஷத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில நாம் வந்திருக்கிறோம். இங்கு சொல்லுகிற சில காரியங்களை நாம் கவனிக்க வேண்டியது அவசியம். யோசுவா 23:8 சொல்வது, இந்நாள் மட்டும் நீங்கள் செய்தது போல, இதுவரைக்கும் நீங்கள் செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்டிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. பற்றி கொள்ளுதல் என்பது என்ன? உறுதியாக அவரை மட்டுமே சார்ந்திருப்பது, உறுதியாக அவரை மட்டுமே நான் ஒட்டி கொள்வது, அண்டிக் கொள்வது, அடைக்கலம் புகுவது என்று பல அர்த்தங்கள் உண்டு. இனி வருகிற நாட்கள் எல்லாம் இதுக்கு முன்னாடி செய்தது போல அவரையே நாம் சார்ந்து இருக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. தேவனுக்கு இணையாக எதையும் நாம் வைக்கக்கூடாது. தேவனுக்கு இணையாக எதையும் நம்பவும் கூடாது. முதலாவது தேவன். எனக்கு நன்மை செய்தாலும் செய்யாவிட்டாலும், எனக்கு நடந்தாலும் நடக்காவிட்டாலும், என் கர்த்தரே எனக்கு தெய்வம் என்கிற உறுதி நமக்குள்ள இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சிலர் ஜெபம் பண்ணி பார்க்கறாங்க, நடக்கலன்னு ஒண்ணு வேற தெய்வங்களை தேடி போகிறார்கள், இல்லைன்னா வேற நம்பிக்கையை நாடி போகிறார்கள். அப்படி நாம் இருக்கக்கூடாது. எது நடந்தாலும் யோபு சொல்வேன், என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் எப்படி இருப்பேன்? நம்பிக்கையா இருப்பேன். போன வருஷம் செய்யல, போன நாள் செய்யல, இனி வருகிற நாட்கள்ல கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. ஆமா, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை எப்படி தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். தப்புவியாமல் போனாலும் நாங்க இந்த பொருசலை என்ன பண்ண மாட்டோம்? வணங்க மாட்டோம் என்கிற உறுதி. அப்போ கடந்த நாட்கள்ல ஜெபம் பண்ணோம், ஒருவேளை நடக்காத போல இருக்கலாம், என்ன ஜெபம் பண்ணாலும் பிரச்சனை மாறலன்னு நினைக்கலாம். ஆனால் நான் சொல்றேன், நீங்கள் கர்த்தரை பற்றி கொண்டிருங்கள், உறுதியா இருங்க, உறுதியா இருங்கள். இது யோசுவா தன்னுடைய கடைசி நாட்களில இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அவர் சொன்ன வார்த்தை தான் இது. கடைசி நாட்கள் யோசுவா மரிக்க போறார். அவர் சாகிறதுக்கு முன்பாக இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்கிறார், இந்நாள் மட்டும் நீங்கள் செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணுங்க? பற்றி கொண்டிருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்க சரியா பற்றி கொள்ளவில்லை, எப்ப பார்த்தாலும் முறுமுறுத்தீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் உங்களை சரி பண்ணி அப்புறமா ஒழுங்கா கர்த்தரை தேடினீங்க. இதுவரைக்கும் கானானுக்குள்ள வந்து உங்களுக்கு நிலத்தெல்லாம் நான் பங்கிட்டு கொடுத்தேன். உங்களுக்கு தேவையான இடம், வசதி, வீடு எல்லாமே உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. பொன் பொருள் எல்லாமே கிடைத்திருக்கிறது. இதுவரைக்கும் நீங்கள் செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணுங்க? பற்றி கொண்டே இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல ஒரு விஷயத்தை தான் சொல்றார், நீங்கள் அப்படி பற்றி கொண்டிருக்கும் போது இடையூறு நடக்கலாம். உங்களை பின்மாற்றத்துக்குள்ள கொண்டு போறதுக்கு ஜனங்கள் வந்து உங்களை மைண்ட் மாத்தலாம். ஏன் நீ அங்க போற? நமக்கெல்லாம் இருக்காத சாமியா? நம்மளெல்லாம் கும்பிடாத சாமியா? ஏன் இதுல போய் சேர்ந்துட்டீங்கன்னு கூட சொல்லலாம். நீங்க நிறைய அப்படி பின்மாறி போகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நான் சொன்னேன், மரணம் வரைக்கும் ஒரு அடி கூட இவரை விட்டு போவதற்கு நம் மனம் விரும்பக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அவர்தான் கடைசி வரைக்கும், இவர்தான் என் மணவாளன் என்கிற எண்ணம் நமக்குள்ள வர வேண்டும். தேவனுக்கு இணையாக எதையும் நம்பக்கூடாது. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள். பாகால் தெய்வமானால், ஆண்டவரே சிம்பசோல் சொல்லிட்டார்ல, நான் கடவுள்னா என்ன விட்டு வா, நான் யாரையும் கண்ட்ரோல் பண்ணல, கடினப்படுத்தி கூப்பிடல, அதுதான் கடவுளா? அங்க போ. ஆனா ஒரு நாள் வரும், மரணத்துக்கு பின்பு ஒரு வாள் இருக்கிறதை மறந்து விடக்கூடாது. ஜட்ஜ்மெண்ட் அன்னைக்கு இருக்கும். அன்னைக்குதான் தெரியும் எது உண்மை எது பொய் என்று. இன்னைக்கு பாக்குறதுக்கு எல்லாமே உண்மை மாதிரிதான் தெரியுது. தங்கத்தையும் கவரிங் நகையும் வச்சா சில ஆட்கள் கண்டுபிடிக்க தெரியாது, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும், சேம் டிசைன் தான் இது இருக்கும். ஆனா அது என்ன பண்ணணுமா? உரசி பார்க்கணுமா. அது என்ன பண்ணும்? உரசி பார்க்கும்போது அந்த வலிக்குமோ வலிக்காதா? சில நேரங்கள் ஆண்டவர் அப்போ அப்படிதான் உரசி பார்ப்பாரு. நீ உண்மையாவே என்ன நம்புறியா? இல்லைன்னா மீன் உரசுற மாதிரி என்ன பண்ணும்? கல்லுல போட்டு. மீனை எப்படி உரசுவீங்க? மீனை எப்படி உரசுவீங்க? கல்லுல போட்டு சும்மா அப்படியே மேலோட்ட அப்படியே எடுத்துருவீங்களா? சாப்பிட முடியுமா? அந்த சிராவெல்லாம் என்ன பண்ணும்? எடுக்கணும்ல. அது எடுத்தது போக அப்புறம் கல்லுல போட்டு என்ன பண்றது? தேய்க்கணும். அப்புறம் தண்ணியை ஊற்றணும், உப்பை போடணும். உப்புல போட்டு என்ன பண்ணும்? ஒரு வாட்டி மண் செட்டில் போட்டு கர 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 கரன்னு, அப்போதான் சுவையா மாறும். சும்மா அப்படியே மீனை வெட்டி போட முடியுமா? அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், தேவனுக்கு இணையாக எதையும் நம்பக்கூடாது. அவர்னா அவர்தான், அவர்தான் அவர்தான். அதே யோசுவா 23:7 என்ன சொல்லுது? உங்களுக்குள்ளே மீதியா இருக்கிற இந்த ஜாதிகளோடு கலவாமலும்
அவர்களுடைய கடவுளுடைய பேரை நினையாமலும் அவைகளை கொண்டு ஆணையிடாமலும் அவைகளை சேவியாமலும் பணிந்து கொள்ளாமல் இருக்கும்படி நல்லா கவனிங்கள். உங்களுக்குள்ளே மீதியா இருக்கிற இந்த ஜனங்களோடு கலந்து விடக்கூடாது, மிக்ஸ் ஆயிடக்கூடாது. அவரோடு பேசலாம், பழகலாம், அவங்க ஃபங்க்ஷன் வச்சா நம்ம போகலாம், அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனால் வழிபாட்டு முறையில வரும்போது நாம் அவர்களோடு கூட என்ன பண்ணக்கூடாது? கலந்து விடக்கூடாது, கலந்து விடக்கூடாது எல்லாம். ஆனா தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு யாரையும் புண்படுத்துவதற்காக தேவன் நம்மளை சொல்ல, எந்த வழிபாட்டு முறையும் நீ போய் கிரிட்டிசைசேஷன் பண்றதுக்கோ இல்ல புண்படுத்துவதற்கோ அவங்கள போய் வேதனைப்படுத்துறதுக்கு நமக்கு அனுமதி கிடையாது. அது அவங்களுடைய சுய விருப்பம், அது அவங்களுடைய தொழுகை, அது அவங்களுடைய வழிபாடு. நம்ம அதுல போய் அவங்க செஞ்சுட்டு போட்டோம். ஆனா அதே போல நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. நீங்கள் உங்க மனதொன்று உங்க மனதளவில் அதை செயல்படுத்தக்கூடாது. அவர்கள் செய்தால் செய்துட்டு போகட்டும், அது அவருடைய பாடு. ஆனா நான் அதுல ஒரு விசை கூட அதுல போய் நான் கலந்து கொள்ளக்கூடாது. அதே போல நானும் என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. அவருடைய தேவர்களின் பேரை நினையாமலும் அவைகளை கொண்டு ஆணையிடாமலும் அவைகளை சேவியாமலும் பணிந்து கொள்ளாமல் இருக்கும்படி எச்சரிக்கையாயிருங்கள். கர்த்தரை பற்றி கொண்டிருங்கள். கர்த்தரை பற்றி கொண்டே வேற ஒன்றையும் என்ன பண்ணாதீங்க, பற்றி கொள்ளாதிருங்கள். உங்களை எது பிடித்திருக்கிறது? அவன் நம்பிக்கை, மூட பழக்க வழக்கங்கள் இன்றைக்கு இருக்கிறதா? எல்லாமே இருந்துச்சுன்னா இந்த வருஷத்தின் கடைசியில விட்டுட்டு கர்த்தர் ஒருவரே நம்மளை காப்பாற்ற முடியும். அல்லேலூயா. அவரை உறுதியாக நீங்கள் பற்றி கொள்ளுங்கள். ஏன் நம்ம அவளை உறுதியா பற்றி கொள்ளணும்? ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா அவரை பிடிச்சுக்கணும்? ஏன் இவ்வளவு உறுதியா அவரு கூடயே நம்ம இருக்கணும்? இப்ப ஃபேமிலியா இருக்கிறோம், ஏன் என்ன சண்டை வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் ரொம்ப உறுதியா அவங்க கூடயே வாழணும்னு நினைக்கிறோம்? ஏன் பிரிஞ்சு போலாம்ல? ஏன் போக மாட்டோம்? ஆனா ஆண்டவர் சொல்லியிருக்காரு, கூடி வாழுங்கள், ஒற்றுமையா இருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். இன்னொன்னு, அவங்க மேல இருக்கிற அன்பு, அவங்க மேல இருக்கிற ஒரு பாசம். அதனாலதான் நம்ம எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் இருந்தாலும் சரி அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்வோம்னா கர்த்தர் இருக்கிறார் அப்படின்ற வாழ்க்கையை நம்ம நடத்துகிறோம். அப்படி இந்த தேவனை நான் உறுதியா பற்றி கொள்வதற்கு இந்த ஆண்டவர் எனக்கு என்ன செய்து வைத்திருக்கிறார்? வேற எதுவும் நம்ப கூடாது, அங்க போக கூடாது, இவர் மட்டும் தான் நம்பணும், இவர் தான் நமக்கு எல்லாமே சொன்னா அவர் எனக்காக என்ன செய்தார் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். யோசுவா 23:9 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு முன்பாக பெரியவைகளும் பலத்தவைகளுமான ஜாதிகள், நல்ல கவனி, கர்த்தர் உங்களுக்கு முன்பாக பெரியவைகள் பலத்தவைகள் அப்படிப்பட்ட மக்களை எல்லாம் துரத்தி இருக்கிறார். உங்களுக்காக யுத்தம் பண்ணி இருக்கிறார். உங்களுக்காக எதிரடியாய் வந்த பிரச்சனைகள் எல்லாம் மாற்றி இருக்கிறார். பிரச்சனை எல்லாம் மாற்றி இருக்கிறார். உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில குறுக்கிட்ட சில பிரச்சனைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அடுத்தது வாசிங்க, அப்படியே வாசிங்க தொடர்ந்து. இந்நாள் மட்டும் ஒருவன் உங்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. இவ்வளவு நன்மை, இந்நாள் மட்டும் ஒருவன் உங்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. அவ்வளவு பெரிய நன்மையை எனக்காக கர்த்தர் செய்திருக்கிறார். நாள் வரைக்கும் செஞ்சிருக்கிறார். உங்களுக்கு யாராவது உங்க ஊர்ல எதிரி இருக்காங்களா? இல்லாதபடி செஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. யாரும் எதிரி இல்லை. அப்போ தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதோட மாத்திரமல்ல, மனிதர்களால் வருகிற மோசங்கள், பிசாசினால் வருகிற காரியங்கள், மந்திர செய்வின, பில்லி சூனிய, இதனால் வருகிற எதுவும் நம்மை அணுகாதபடி கர்த்தர் நம்மளை பாதுகாத்திருக்கிறாரே. அல்லேலூயா. பாதுகாத்திருக்கிறார். நிறைய பேர் பாருங்க, மந்திரம் தந்திரம் வச்சு எவ்வளவு காசு செலவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு 30,000 கொடு, 40,000 கொடு, 50,000 கொடு, இதை எடுத்துடுறேன், நான் அதை பண்ணிடுறேன், இதை பண்ணிடுறேன்னு எல்லாம் ஏமாத்து வேலை. ஒண்ணும் நடக்கல, ஒண்ணுமே நடக்கல. ஆனா கர்த்தர் நம்ம அதுல இருந்து நம்மளை விலக்கி பாதுகாத்திருக்கிறார். நமக்கு எல்லா நாளும் நல்ல நாள், எல்லா நேரமும் நல்ல நேரம், எல்லா சாப்பாடும் எப்ப வேணாலும் சாப்பிடலாம். அல்லேலூயா. நம்மோடு கூட இருந்து நம்ம நடத்துவாங்க. உங்களில் ஒருவன், 10வது வசனம் வாசிங்க. ஆமா, நீங்க நமக்கு எவ்வளவு பெரிய அதிகாரத்தை தேவன் தந்திருக்கிறார். உங்களில் ஒருவன் எத்தனை பேரை துரத்துவான்? 1000 பேரை துரத்துவான். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி அவர் தாமே உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார். நீங்க ஒரு ஆளு 1000 பேருக்கு சமம். அப்ப அவரை பற்றி கொள்ளணும் அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, நீங்க ஒரு ஆளு எத்தனை பேருக்கு சமம்? 1000 பேருக்கு சமம். தெரியுமா உங்களுக்கு? அப்படிதான் பைபிள் சொல்லுது. உங்களில் ஒருவன் 1000 பேரை துரத்துவான்.
நீங்க 1000 ஆளுக்கு சமம். ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான்லாம் ஒண்ணும் கிடையாது, என்னாலாம் முடியாது. நீங்க 1000 பேருக்கு சமம். எவ்வளவு என்கரேஜான வார்த்தை, நல்ல வார்த்தை தேவன் வச்சிருக்கிறாரு. ஆமா, நீங்க ஒரு ஆள் வீட்டுல இருந்தா போதும், 1000 பேருக்கு சமம். அல்லேலூயா. ஆமா, நீங்க நினைச்சுக்கிறீங்க நான் அப்படியா அப்படியா, ஒண்ணுமே கிடையாது. உங்களில் ஒருவன் 1000 பேரை தரும். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி அவர் தாமே உங்களுக்காக என்ன பண்ணுவார்? யுத்தம் பண்ணுவார். அதை அவர் வாக்குத்தத்தமா கொடுக்கிறார். யோசுவாவுடைய கடைசி நாட்கள்ல இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, உங்களுக்காக அவர் சண்டையிடுவார். அல்லேலூயா. நீங்க போய் சண்டைக்கு நிக்காதீங்க, அவர் உங்களுக்காக என்ன பண்ணுவார் சொல்லுங்க? யுத்தம் பண்ணுவார், சண்டை போடுவார். சண்டை போடுவார். யாரை திருத்தணும், யாரை மாத்தணும்னு நீங்க ஜெபம் பண்றீங்களோ அவங்கள நிச்சயமா நீ வருகிற ஆண்டுல மாத்துவாரு, திருத்துவாரு, மாறும். அல்லேலூயா. மாறும். இதை நம்பணும். மாறுமா? மாறாது. அப்படின்னு சொன்னா என்ன இருக்கும்? நீங்க எப்பவுமே எதிர்ச்சொல்லே சொல்றீங்க. எதிர்ச்சொல் அப்படிதானே? பொறுத்துக, கோடிட்ட இடம், அப்புறம் என்ன வரும்? எதிர்ச்சொல்னு வரும். அன்பு, அப்புறம் என்ன வரும்? அன்புக்கு எதிர்ச்சொல் என்ன? கோபம். அது மாதிரி இப்படி எதிர்ச்சொல்லாவே இருக்கக்கூடாது. நாம எப்போதுமே பொறுத்துகள்ல இருக்கணும். அல்லேலூயா. சொல்லுங்க, எப்பயுமே நம்ம என்ன பண்ணோம்? சரியானதை கொண்டு பொருத்தணும். எதிர்ச்சொல்ல இருக்காது. கோடிட்ட இடம் இருக்கும், கரெக்டானதை கொண்டு அதுல ஃபில் பண்ணணும். அப்படிதானே? ஆமா. உங்கள் தேவனாகிய கர்த்தர் 11 வாசிங்க. ஆகையால் நல்ல கவனிங்க. இந்த வருஷத்தின் கடைசி வாரம் உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். உங்களை ஏமாற்றுகிறவர்கள் எப்பக்கத்தில் சுற்றி திரிவார்கள். உங்களை ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணணும்? அன்பு கூர்ந்து உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் என்ன பண்ணுங்க அப்படின்னு, உங்களை குறித்து ரொம்ப கவனமாயிருங்கள். உங்களை குறித்து ரொம்ப கவனமாயிருங்கள். ஆத்துமாக்களை குறித்து ரொம்ப கவனமா இரு. உன் வாயின் வார்த்தை ரொம்ப கவனம். அதான் சொன்னி, தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். உன் வார்த்தை எப்படி இருப்பதாக? சுருக்கமா இருப்பதாக. வாயில வந்ததெல்லாம் பேசக்கூடாது. அதைத்தான் தேவன் நமக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையா இரு, ரொம்ப கவனமா இரு. ஏன் தெரியுமா? நீ 1000 பேருக்கு சமம். நீங்க 1000 பேருக்கு சமம். 1000 பேர் செய்ய வேண்டிய வேலையை நீங்க செஞ்சு முடிச்சிருங்க உங்க வாழ்நாளில். அல்லேலூயா. ஏன்னா அப்படிப்பட்டதான பலனை, அதிகாரத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். யோசுவா 23:14 சொல்லுகிறது. யோசுவா கடைசியா ஒரு வார்த்தை சொல்றார். இதோ பூலோகத்தார் எல்லாரும் போகிற வழியாக போகிறேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் நல்வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்பதை உங்கள் முழு இருதயத்தாலும் உங்கள் முழு ஆத்துமாவாலும் அறிந்திருக்கிறீர்கள். அவைகள் எல்லாம் உங்களுக்கு நிறைவேறிற்று. நல்லா கவனிங்க. சாகுறதுக்கு முன்னாடி சொல்ற வார்த்தை ரொம்ப வேல்யூவானது, மதிப்புக்குரியது. யோசுவா சாகிறதுக்கு முன்னாடி சொல்றான், இதோ நான் பூலோகத்தார் எல்லாரும் போறது மாதிரி நானும் போறேன். கடைசியா ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறேன்பா உங்களுக்கு. என்ன வார்த்தை? என்ன வார்த்தை சொல்ல போறாரு? உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்ன நல்வார்த்தைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றுவார். ஆண்டவர் நமக்கு என்னென்னலாம் வாக்கு பண்ணியிருக்கிறார் அதெல்லாம் இப்ப நடக்கல, ஆனால் நடந்தது, நடக்கும், நடக்க போகிறது. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. எதிர்காலத்தில் நடக்க போறத கடந்த காலத்துல உட்கார்ந்துகிட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்க கூடாது. அது எதிர்காலத்தில் நடக்கும். நிகழ்காலத்துல இப்பொழுது எனக்கு செய்து கொண்டிருக்கிறார், ஏற்கனவே செய்திருக்கிறார். ஏற்கனவே எதுவுமே செய்யாம எங்க ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம், தவறி போகவில்லை. அப்போ தேவன் நமக்கு வச்சிருக்கிறத நிறைவேற்றுவார். அதனால சொன்னேன், அவரை பற்றி கொண்டு இருங்க, அவர்கிட்டயே இருங்க, வேற எங்கேயும் போயிடாதீங்க. சீசர்ல தான் சொன்னாங்க, ஆண்டவரே உம்மிடத்தில் ஜீவ தண்ணீர் இருக்கிறது, ஜீவ ஊற்று, நாங்க எங்கே போவோம்? இந்த வருஷம் நடக்கல, வருகிற நாட்கள்ல செய்வார். நான் பூலோகத்தர் எல்லாரும் போகிற வழியாய் போகிறேன். உங்கள் சொன்ன நல்வார்த்தை ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்பதை உங்கள் முழு இருதயத்திலும் உங்கள் முழு ஆத்துமாவிலும் அறிந்திருக்கிறீர்கள்.
அவைகளெல்லாம் உங்களுக்கு நிறைவேற்றி அவைகள் ஒரு வார்த்தையும் ஒரு வேர்டு கூட உங்களுக்கு நிறைவேற்றாம அவர் விடாம உங்களுக்கு சொல்லிட்டாருன்னா நிச்சயமா உங்களுக்கு செய்வார். அல்லேலூயா சொல்லுவோமா? நிச்சயம் செய்வார். ஏன்னா அவர் நமக்காக உயிரை கொடுத்திருக்கிறார். அதனால்தான் நான் சொல்றேன், அவரை பற்றி கொண்டிருங்கள், அவரை உறுதியாக நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். இதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. யோசுவா கடைசியில இஸ்ரவேல் மக்களுக்கு சொன்ன வார்த்தை, சாகிறதுக்கு முன்னாடி சொன்ன வார்த்தை தான், டேய் வேற எதையும் முன்ன மாதிரி அங்கங்கெல்லாம் போய் அலையாதுங்க, இவரை மட்டும் பிடிச்சுக்குங்க. இவர் இன்னைக்கு செயலாட்டாலும் நாளைக்காவது செய்வாரு, வாழ்நாள் இல்ல மரண பரியந்து இவர் தான் உங்களை நடத்தணும்னு சொல்லி கடைசியா சொல்லிட்டு 120 வயசுல செத்து போயிட்டார் யோசுவா. யோசுவா மரிச்சதுக்கு அப்புறம் நியாயாதிபதிகள் புஸ்தகம் ஆரம்பிக்குது. யோசுவா செத்த உடனே யோசுவா சொன்னதெல்லாம் மறந்துட்டாங்க. மறந்துட்டு திரும்பி என்ன பண்ணாங்க? பழையதையே செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. ஆண்டவர் பார்த்தாரு, அடா பாவீங்களா, யோசுவா அவ்வளவு படிச்சு படிச்சு சொன்னா அப்பெல்லாம் சரி நாங்க செய்வோம் செய்வோம்னு சொன்னீங்க, நல்ல தலைய ஆட்டுனீங்க. இப்ப அவன் இல்லைன்னு நீங்க என்ன பண்ணிட்டீங்க? ஏதோதே தேடி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தேவன் நியாயாதிபதிகளை எழுப்புறாரு, திரும்பி போறாங்க. ஒரு சர்க்கிள் மாதிரி ஆயிடுச்சு, வட்டமா. தப்பு பண்ணுவாங்க, நியாயாதிபதி ஒரு தப்பு பண்ணுவாங்க, தண்டனை நியாயாதிபதி, திரும்பி தப்பு நியாயாதிபதி தண்டனை, இப்படி மாறி 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 எப்பதான் நீங்க மாற போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்கக்கூடாது. தப்பு பண்றோம், தண்டனை கிடைக்குது, திரும்பி ஒரு பிரசங்கம் வருது, திரும்பி தப்பு பண்றோம், தண்டனை கிடைக்குது, திரும்பி ஒரு பிரசங்கம். இப்படி இருக்கக்கூடாது. மாற முடியாது ஒண்ணுமே கிடையாது, மாற்ற முடியாது ஒண்ணுமே கிடையாது, எல்லாத்தையும் மாற்ற முடியும். அல்லேலூயா. ஆமா, தேவன் நமக்கு உதவி செய்வார். எபேசியர் 2:13 வாசிங்க. எபேசியர் 2:13. முன்னமே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள், நல்ல கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள். முன்னாடி நம்ம தூரமா இருந்தோம். ஏன் இவரை பற்றி கொள்ள வேண்டும், ஏன் இவரை உறுதியாக பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், முன்னே நாம் தூரமாய் இருந்தோம், இப்பொழுது சமீபமாக வந்திருக்கிறோம் இயேசுவின் ரத்தத்தினாலே. அப்ப ஆண்டவர் எனக்கு செய்த நன்மை என்ன? தூரமாய் இருந்த என்னை அவர் பக்கமாக என்னை சேர்த்து கொண்டார். இதுதான் தேவன் எனக்கு வைத்திருக்கிற மிகப்பெரிய பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை எனக்கு தந்திருக்கிறார். கொலோசியர் 2:14 சொல்லுது, எதிரடியாகவும் நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளாகவும் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேலே ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாகி அவைகள் மேல் சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார். ஏன் நான் இவர் உறுதியா பிடிச்சுக்கிறேன்னா, என்னுடைய பாவங்கள் எல்லாம் இயேசுவின் ரத்தத்தினால் சிலுவையிலே போக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. என்னுடைய தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார், என்னுடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அதனாலதான் நான் சொல்றேன், அவரை நீங்கள் உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். சில நேரங்கள் ஒண்ணுமே நடக்காத மாதிரி இருக்கும், ஜபம் கேட்கப்பட மாதிரியே இருக்கும். நல்லா நீங்க பிரசங்கம் கேட்டு வீட்டுக்கு போவீங்க, அப்ப நீங்கன்னா சண்டை பயங்கரமா வரும். நல்லா பைபிள் படிச்சு நல்லா இருப்பீங்க, அன்னைக்குதான் பிரச்சனை ரொம்ப ஹை லெவல்ல போவோம், பிபி எல்லாம் எகிரும். ஏன் தெரியுமா? நம்மளுக்கு தெரியாம ஒரு ஆவி நம்மளை எப்படியாவது கிறிஸ்துவை விட்டு பிரிக்கிறதுக்கு போராடி கொண்டிருக்கிறது. அதனாலதான் வசனம் சொல்லுது, அவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி. அப்படின்னா வகைனா பாருங்க, வகைனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது வச்சிருப்பான். இது என்னதை கொடுத்தா இவன் வெளியே வந்துருவான்றது தெரியும் அவனுக்கு. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கொடுக்க மாட்டான், எல்லாருக்கும் வித்தியாசமான பிளான் அவன் போட்டு எப்படியாவது கிறிஸ்துவை விட்டு பிரிக்க வேண்டும். ஏன்னா இவனை விட்டா இந்த ஊர்ல இந்த ராஜ்யம் வளர்ந்துரும்னு அவனுக்கு தெரியும். அதனாலதான் இதை விட்டு பிரிக்கிறதுக்கு பார்ப்பான். ஆனா நாம் ஒரு நாளும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து வேற இடத்துக்கு நாம் போகக்கூடாது என்பதுதான் தேவன் நமக்கு வைத்திருக்கிற கட்டளை. அடுத்தபடியாக தேவனோடு இணைந்து இருக்க வேண்டும், தேவனோடு சேர்ந்து இருக்க வேண்டும். தேவனை பிரியப்படுத்தியும் அவருடைய வழிகள் நடப்பது உறுதியாக இருக்க வேண்டும். ஆண்டவர் தான் எனக்கு எல்லாம், நடப்பதெல்லாம் நன்மைக்கு தானா, பாட்டு பாடியாச்சு, அப்படிதான் நம்ம வரணும். எதுனாலும் நன்மைக்கு தான். அவர் சொல்லுவாரு, ஆண்டவர் என் கேரக்டரே வித்தியாசமானது,
என்னை புரிஞ்சுக்கிறதுக்குன்னா என் பிள்ளைகள் மட்டும்தான் என்னை புரிஞ்சுக்குவாங்க. உலக மனிதர்களுக்கு புரியாது. உலக மனிதர்கள் வித்தியாசமா பார்ப்பார்கள். தேவனோடு வாழ்றது ரொம்ப பாக்கியம். ஏசாயா 26:3 சொல்லுது. ஏசாயா 26:3 வாசிங்க யாராச்சும். ஏசாயா 26:3 சீக்கிரம் எடுத்து வாசி. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடினால் நல்லா கவனிங்க. சரி, நான் அவரை உறுதியா பற்றி கொள்றேன், அவரையே சேர்ந்திருக்கிறேன், அவர் தான் எனக்கு எல்லாமே, நடந்தாலும் படுத்தாலும் எப்போத்தாலும் சோத்துறோம் சோத்துறோம்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன், எனக்கு என்ன கிடைக்கும்? எனக்கு என்ன கிடைக்கும்? உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால். யாரதான் நம்பி இருக்கிறான்? யார நம்பி இருக்கிறான்? கர்த்தரையே நம்பி இருக்கிறபடியால் அவனுக்கு என்ன பிளஸிங்? நீர் அவனை பூரண சமாதானம் பெரிதா இருக்கும். உங்க சமாதானம் பெருசா இருக்கும். உங்களுக்குள்ள இருக்கிற சமாதானம் என்ன சமாதானம் எல்லாம் பெருசா? காசு இருந்தா சமாதானம் வந்துட போகுது நினைக்கலாம். நிறைய பேர்ட்ட காசு இருக்கு, சமாதானம் இல்லை, தெரியுமா? பெரிய பெரிய வீடு கட்டிருக்கிறாங்க, பங்களா கட்டியிருக்கிறாங்க, ஆனா வீட்டுக்குள்ள 4 ஒலைன்னு என்னது? சாப்பாடு. கணவன் ஒரு பக்கம் பொங்கி சாப்பிடுறாரு, மனைவி ஒரு பக்கம் பொங்கி சாப்பிடுறாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து சாப்பிட மாட்டாங்க. பணம் நிறைய இருக்கு. பூரண சமாதானம். இந்த சமாதானம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா நிறைய வியாதிகள் நம்ம உடம்பு அணுகாது. உண்மையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற எனக்கு என்ன ஆண்டவரே, பூரண சமாதானத்தை நான் உனக்காக வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. ஆமா, பூரண சமாதானம் நமக்கு இருக்கும். முழுமையான சமாதானம், அறகுறை அல்ல, முழுமையான ஒரு பீஸ், ஒரு சமாதானம். எபிரேயர் 3:14 சொல்லுது. உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் நீங்க ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கை கடைசி வரைக்கும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருந்தால் கிறிஸ்துவனிடத்தில் நீங்கள் பங்குள்ளவர்களாய் மாறும். அப்படின்னா கிறிஸ்துவனிடத்தில் பங்காளிகளாக நீங்கள் மாற முடியும். ஆண்டவர் நம்ம பங்குள்ளவனாய் கர்த்தர் மாற்றுவார். இந்த ராஜ்யம் யாருடையது? மனுஷனுடையதா? இந்த ராஜ்யம் தேவனுடையது. நீங்க யாரை எதிர்க்கிறீங்க சொல்லுங்க? யாரை எதிர்க்கிறீங்க? கர்த்தரை எதிர்க்கிறீங்க. அவருக்கு முன்னாடி எதிர்த்து நின்னா ஏதாவது நடக்குமா? நான் சொல்றேன், உபத்திரத்துல தான் சபை வளரும். அவர் எவ்வளவாய் நெருக்கப்பட்டார்களோ அவர்களும் என்ன பண்ண வளர்ந்து பெருகினார்கள் தான் பைபிள் சொல்லுது. அதனால உபத்திரம் வரட்டும், அடிக்கட்டும், பிடிக்கட்டும், நம்ம ஜெபம் கேட்கப்பட்டு அது பயங்கர வளர்ச்சியை கொண்டு வரும். அல்லேலூயா. எல்லா வளர்ச்சியை கொண்டு. தேவாதி தேவனுக்கு விரோதமாய் இவர்கள் சண்டைப்படுகிறார்கள். அதனால்தான் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. பவுலை பார்த்து அதான் சொன்னார், நீ என்ன துன்பப்படுத்துற, என் ஜனங்களை துன்பப்படுத்துற நீ நினைக்கிற, ஆனா நீ துன்பப்படுத்துற இயேசு நான். அப்ப நம்ம ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நாம் கிறிஸ்துவுக்குள் பங்காளிகளாக இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பங்காளிகளா இருக்கிறோம். இதனால தேவன் கொடுக்கிற சாட்சி என்ன? வெளிப்படுத்தல் 2:13 சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை யாராவது ஒரு வாசிங்க. எப்படிப்பட்ட சாட்சி கொடுக்கிறாரு பாருங்க ஆண்டவர் நம்மளை பார்த்து. உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் அவரை உறுதியா பற்றிருக்கிறேன். தேவன் என்னை பார்த்து என்ன சொல்றாருன்னா, நம்மளை பார்த்து என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். உங்க கிரியைகள் நல்ல கிரியைகள், நீங்க நல்லா செய்றீங்க. யாருக்காவது உதவியா, ஊழியத்துக்கா, மிஷனரிக்கா, எது கொடுக்கணும் நல்ல சந்தோஷமா கொடு. உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல நீ குடியிருக்கிறதையும் நான் பார்க்கிறேன். இது புரியும் நினைக்கிறேன். சாத்தானுடைய எங்கெல்லாம் அந்த பூஜைகள் அந்த இதெல்லாம் நடக்கிறதோ, அந்த மாதிரி காரியம் அசுத்தாவிகளுடைய கிரிகள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அது பக்கத்துலதான் நீ குடியிருக்கிற என்பது எனக்கு நல்லா தெரியும். அப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் தான் நீ வாழ்றதுன்னு நல்லா தெரியும். நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும், சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்துல உங்களுக்குள்ள எனக்கு உண்மையான சாட்சியுள்ள அந்திப்பா என்பவன்
கொல்லப்பட்டான். ஒருவன் இரத்த சாட்சியாக மரித்தான். சபைகள் அடிக்கப்படுகிறது, கிறிஸ்தவர்கள் துன்பப்படுத்தப்படுகிறார்கள் என்று உனக்கு தெரிந்தும் நீ என்னை மறுதலியாமல் இருந்ததையும் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இதனால என்ன பிரயோஜனம்? 17வது வசனம் சொல்லுது. 17 அதே அதிகாரத்துல 17, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு வெண்மையான உரிக்கல்லையும் நல்ல கவனிங்க, புதிய நாமத்தை கொடுப்பேன். உனக்கு ஒரு புது பெயரை கர்த்தர் தருவார். உத்தமன், நீதிமான், சன்மார்க்கன். தேவன் நமக்கு அப்படிப்பட்ட புது நாமத்தை அவர் நமக்கு கொடுப்பார். இவ்வளவு நெருக்கத்தின் மத்தியிலும், இத்தனை பேர் சுத்தி சுத்தி வருகிற மத்தியிலும் நீ எனக்கு மறுதலியாமல் உண்மையா இருந்தபடியினால் என்ன பண்ண, புது நாமத்தை உனக்கு என்ன பண்ணுவேன், கொடுப்பேன். அடுத்தது, நான் உறுதியா அவரை பற்றி கொள்றதுனால எனக்கு என்ன கிடைக்கும்? ஏசாயா 40:31 சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31வது வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். எனக்கு புது பலன் கிடைக்கும். நல்லா கவனிங்க, நீங்க கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்கும்? எனக்கு புது பலன், புது பெயர் எனக்கு கர்த்தர் தருவார். எனக்கு ஒவ்வொரு நாளும் புதிய பலனை எனக்கு அவர் தருவார். அப்ப நம்ம ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கிறோம். கர்த்தரை பற்றி கொள்ள வேண்டும். யாரை பற்றி கொள்ளணும்? கர்த்தரை உறுதியாய் கடைசி வரைக்கும். அவர் தான் எனக்கு எல்லாமே. ஆதாமை ஏவாளும் கர்த்தரை உறுதியா பற்றி கொள்ளல. அவன் சாத்தான் சொன்னதை கேட்டு அவனுக்கு செவி கொடுத்ததுனால நமக்கு நல்லா தோட்டத்தை விட்டு வெளியேற்றப்பட்டாங்க. சுடரொளி பட்டையை நிறுத்தப்பட்டது. மகிமையை இழந்துட்டாங்க, தேவ பிரசன்னத்தை இழந்துட்டாங்க. உறுதியா இல்லை. அந்த இடத்துல நமக்கு என்ன நெருக்கம் எது வந்தாலும் நம்ம எப்படி இருக்க வேண்டும்? உறுதியா இருக்கணும். புது பலன் அடையும். புது நாமத்தை கர்த்தர் நமக்கு தருவார். கழுகுகளை போல செட்டைகள் எடுத்து எழும்புவார்கள். இதுதான் நம்ம தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள். இந்த ஆசீர்வாதத்தை விட்டுட்டு நம்ம வேற எது பக்கமும் செவி சாய்க்கவே கூடாது. கர்த்தரை உறுதியா பிடிச்சுக்கணும். யோவான்ல சொல்லப்பட்டிருக்கு 15ஆம் அதிகாரம், யோவான் 15:4, 15:17, என்னில் நிலைத்திருங்கள். 4 வாசிங்க. 15:4, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடி நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால், ஆமா, என்னில் நிலைத்திருங்கள், உறுதியாக இருங்கள். எதுக்காகவும் யாருக்காகவும் இயேசுவை நீங்க என்ன பண்ண, மறுதலித்து விட்டுவிட தேவையில்லை, அவசியம் இல்லை. நானும் உங்கள் நிலைத்திருப்பேன். இப்போ மரம், கொடி, செடியெல்லாம் பார்க்கிறோம். இந்த செடி கொடி திராட்சை செடியில நிலைத்து இல்லாம தனியா கனி கொடுக்குமா? கனி கொடுக்காது. ஆனா சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் போய் தனியா கனி கொடுத்துருவேன்னு போறாங்க. செடி என்பது குடும்பம். அம்மா, அப்பா, கூட பிறந்தவங்க எல்லாம் சேர்ந்து செடி. கொடி என்பது அந்த குடும்பத்துல ஒருத்தர் தான் கொடி. இந்த கொடி இங்க ஒட்டி இருந்தாதான் இது நல்லா கனி கொடுக்கும். நான் பிரிச்சுட்டு போறேன், நான் தனியா போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு போச்சுன்னா கொஞ்ச நாள்ல வாடி போயிடும், தண்ணி இருக்காது. ஏதாவது ஒரு பிரச்சனை அதால தாங்கிக் கொள்ள முடியாது. நீ எங்கதான் சார்ந்து இருக்க வேண்டும்? குடும்பத்தோடு, பேரண்ட்ஸோடு, கூட பிறந்தவங்களோடு என்ன பண்ணணும் சொல்லுங்க? ஒட்டி இருக்கணும். அவன் ரட்சிக்கப்பட்டவனோ ரட்சிக்கப்படாதவனோ உன் கூட பிறந்துட்டான், கடைசி வரைக்கும் அவன் கூட என்ன பண்ண, சமாதானமா சொல்லுங்க ஐயா இருந்துதான். எங்க அம்மா, நீ நிறைய பேர் பிரிஞ்சு போறதான் பாக்குறாங்க.
பிரிச்சு விட்டுரு, நாங்க பார்த்து எங்க வாழ்க்கையை பார்த்துக்கிறோம். ஏய் பிரிஞ்சு போவாதடா, வாடி போயிடுவடா, வாடி போயிடுவ. தனி குடும்பமா இரு, தப்பு கிடையாது, தனியா குடும்பமா இரு. ஆனா எப்பவுமே ஒற்றுமையா இரு. அந்த இடத்துல நீ ஒரு ஃபங்க்ஷன்னா ஒன்னா இரு. அப்புறம் உன் குடும்பத்துக்கு வீடு எல்லாம் தனி, வாசல் தனி, வீடு தனி, சமையல் தனி, அதெல்லாம் பார்த்துக்க. உன் பிள்ளைகள் நல்லா படிக்க எல்லாம். ஆனா ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா என்ன பண்ணு சொல்லுங்க, ஒன்னா சேர்ந்துரு. அவன் வர இடத்துக்கு நான் வரமாட்டேன், இவன் வர இடத்துக்கு நீ வரமாட்டான். ஒரு நாள் வரணும்னா நீ வாடி வதங்கி கனி கொடுக்க முடியாது, கனி கொடுக்க முடியாது. இதைத்தான் தேவன்னு சொல்றாரு. நீ தனியா போய் நான் பாத்துக்கிறேன், நீ போவாத, எனக்குள் நிலைத்திரு, என் கூட இரு. நீங்கள் என்னை நிலைத்தாவிட்ட வெளியில, அதை சொல்லு, நீ வெளியில ஏறி கொண்டு சுட்டரிக்கிறது அதனுடைய முடிவு. கடைசியில வாடி வாதையும் காஞ்சு போய் அது அப்புறம் முடிக்கு தோட்டத்தை விட்டே பிடிங்கி வெளியில தான் போடணும். வாழ்க்கையில ஒன்றை புரிந்து கொள்ள, எண்ணில் நிலைத்திருங்கள். தேவனை உறுதியாக நீங்கள் பற்றி கொள்ள வேண்டும், உறுதியாக பற்றி கொள்ள. ரூத்து பார்க்கிறோம், ரூத்து எப்படி உறுதியா பற்றி கொண்டா பார்த்தீங்களா? கணவனை இழந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் கணவர் ஹஸ்பண்ட் இறந்துட்டார் ரூத்துக்கு. இவன் நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம், நகோமியை விட்டுட்டு இவன் அங்கேயே இருந்திருக்கலாம், மோவாப் தேசத்திலே இருந்திருக்கலாம். ஆனா இவன் நகோமிய மாமியார உறுதியா பற்றி கொண்டால, மாமியார கனப்படுத்தினதுனால இவருக்கு ஆசீர்வாதம் பெருசு. நிறைய பேர் மாமியார துட்சமா நினைப்பாங்க. நீங்க மாமியார கனப்படுத்துங்க மருமகள்களே, நீங்க நல்லா இருப்பீங்க. ஏன்னா பைபிள் ரூத் நல்லா மாறிட்டான். பாஸ்டர் அவங்க வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்தா தானே பாஸ்டர்? அது அப்படிதான், வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. வாய் எதுக்கு, எதாவது பேசுறது தானே வாய். உங்க அம்மா பேசுனா பொறுத்துக்கிறீங்களா? ஹலோ, அம்மா பேசுனா பொறுத்துக்கிறீங்களா? அதே மாதிரி இது ஒரு தாயின்னு நினைச்சுங்க. இவங்க பேசுனா மட்டும் ஏன் அப்படியே குத்துது குடையுது தெரியல. ரூத் அப்படி கிடையாது, ரூத் அப்படி கிடையாது. அத்தை உன் சாமி தான் என் சாமி. எப்படி சொல்ற? மாமியாரை பார்த்து ஏதாவது இப்படி சொல்லுவாங்களா? அதனாலதான் கணவனை இழந்துட்டாலும் மறுவாழ்வு நல்லா இருந்துச்சு. ஏசுனாரு அந்த வம்சத்துல தான் பிறந்தாரு, செலக்ட் பண்றாரு. டேய் ரூத், அப்படி ரூத் வம்சத்துல நான் பிறக்கணும்னு சொல்றாரு. ஏன் ஆண்டவர் நினைச்சிருந்தா வேணாம்பா அந்த வம்சமே சரி கிடையாதுன்னு சொல்லியிருக்கலாம்ல. ஏசுநாதர் வரலாறு எங்க இருந்தா வருது? வரலாறு படிச்சு பாருங்க. இடம் பிடிச்சிட்டாலே உள்ள காரணம் என்ன? மாமியார உறுதியா பிடிச்சுக்கிட்டா, பற்றி கொண்டா, உறுதியா பற்றி கொண்டா ரூத். அப்பொழுது அவர்கள் 1:14 வாசிங்க, ரூத் 1:14. அப்பொழுது அவர்கள் ரூத்தோ விடாமல் பற்றி கொண்டாள். யார? அம்மாவையா? அம்மா வீடு வேணாம், அப்பா வீடு வேணாம், எனக்கு மாமியார் வீடு தான் வேணும்னு நினைச்ச ரூத்தை தான் கர்த்தர் ஆசீர்வதிச்சார். அல்லேலூயா. எனக்கு அம்மா வீடு தான் போகணும்னு நினைச்சா பாருங்க, ஹிஸ்டரியே கிடையாது. ஒரு பாலுக்கு பொண்ணை கொடுத்தா ரூத்தை தான் கர்த்தர் ஆசீர்வதிச்சார். இதை நான் சொல்லணும்னு யோசிக்கல, முடிகிற நேரத்தில் இந்த வெளிப்பாடு உங்களுக்கு வருது. நீங்க பற்றி கொள்ளுங்கள். எந்த ஒரு பெண்மணி மாமியாரை நேசிக்கிறார்களோ, கடைசி வரைக்கும் மாமியாருக்கு சொல்லு கீழ்ப்படுகிறாங்களோ, கர்த்தர் அந்த பெண்மணியை பைபிள் ஆசீர்வதிச்சிருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் சத்தியம், சத்தியம். மாமியாரை விட்டுட்டு தூரம் போன ஒரு பாலுக்கு ஹிஸ்டரி கிடையாது. நான் தான் கேட்டேன், ஐயா மாமியாரை விட்டுட்டு போனாங்களே அந்த அம்மாவும் கதை, சாப்டர் க்ளோஸ். மாமியாரை விடாம பிடித்து கொண்டார். அவ சொல்றா, நீங்க எங்க சாவுறீங்களோ அத்தை, நானும் என்ன பண்றேன் அங்கே சாவேன். நீங்க எந்த சாமியை கும்பிடுறீங்களோ அதை படிங்க, யாராவது படிங்க. அதற்கு ரூத், நான் உம்மை விட்டு பின்பற்றாமல் உங்களை விட்டு திரும்பி போவதை குறித்து எதை வேணாலும் பேசுங்க, ஆனா உங்களை விட்டு நான் போறதை மட்டும் நீங்க என்ன பண்ணாதீங்க. நல்ல மருமகள் எப்படி பேசுறாங்க, பேசாதீங்க. அதுக்கப்புறம் நீங்க போகிற இடத்துக்கு நானும் வர்றேன், நீங்க எங்க தங்குறீங்களோ அங்கேதான் நானும் தங்குவேன். உங்க உங்க ஜனன என்னது, உங்க கூட பிறந்தவங்க அக்கா தங்கச்சி அதெல்லாம் எனக்கு சொந்தம். உங்க கடவுளை இதுவரைக்கும் வேற கடவுளை வழிபட்டு இருந்தா ரூத்து, உங்க தெய்வம் என்னுடைய தெய்வம். நீ மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து
அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். அப்போ ஒரு மருமக இவ்வளவு சொல்றான்னா அந்த மாமியார் எவ்வளவு நல்ல மாமியாரா இருந்திருப்பாங்க பாருங்க. ரெண்டும் நல்லதா இருக்கணும். நகோமி நல்ல மாமியாரா இருந்ததுனாலதான் ரூத் அந்த மாமியாரை பிடிச்சு போய் விடாம பிடிச்சுக்கிட்டா. ஒருவேளை நகோமி மோசமான மாமியார் இருந்தா ஓர்பால் மாதிரி இவ்வளவு என்ன பண்ணிருப்பா, ஐயா சாமி இந்த பொம்பளை கூட நம்மளால வாழ முடியாதுன்னு போயிடும். ரெண்டு பேருக்குள்ளுமே நல்ல குணாதிசயம் இருந்தது. அதுதான் ஹைலைட். ஆண்டவர் அதை பார்த்துதான் ஆசீர்வதிச்சார ஒழிய இவ ஏதோ மாமியாரு சொல்ல கீழ்படிஞ்சா. ரெண்டு பேருடைய குணமுமே சூப்பர். ரெண்டு பேருடைய குணம் ஒண்ணு கொண்டு விட்டு கொடுக்கலங்க. ரெண்டுமே அவ்வளவு அனிமையா குடும்பத்தினர். இழப்பு, ஆண் வாரிசே இல்ல. நல்லா கவனிங்க, அந்த குடும்பத்துல ஆண் வாரிசே கிடையாது. நகோமியுடைய கணவர் இறந்துட்டாரு. அவனுக்கு பிறந்த நகோமிக்கு பிறந்த 2 பசங்களும் இறந்துட்டாங்க. முத கல்யாணம் ஆகி வீட்டுக்கு வந்த உடனே பையன் மூத்தவன் இறந்துட்டான். 2வது கல்யாணம் பண்ணி வந்தா 2வது பையனை இறந்துட்டான். 3 பேருமே விதவைகள். வீட்டுல என்ன சொல்லுவாங்க? உலகம் என்ன சொல்லும்? உலகம் என்ன சொல்லும்? சொல்லுங்க, என்ன சொல்லும்? என்ன கர்த்தர்னு போனாங்க. ஏன்னா மாமியாரு கணவர் இறந்துட்டாரு. எதுவுமே பொருட்படுத்தவே இல்லை. எதுவுமே பொருட்படுத்தல. எனக்கு ஒரு வாழ்வு தேவன் தருவார் என்று நம்பிக்கையோடு இருந்ததுனால ரூத்தினுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தார். அல்லேலூயா. வாழ்க்கை மாற்றத்தை கொடுத்தார். அதனால இங்க என்ன நான் சொல்ல வரேன்னா, மாமியாரும் சரியா இருக்கணும், மருமகளும். ஆமா, இந்த செடி நீங்க தான் இப்ப செடி. இந்த செடி இதை விட்டு போறதும் போகாம இருக்கிறது யாருக்கிட்ட தான் இருக்கு? குடும்ப தலைவி கிட்ட தான் இருக்கு. தலைவர்கிட்ட கூட கிடையாது. யாருக்கிட்ட தான் இருக்கு? தலைவி கிட்ட தான் இருக்கு. மாமியார்கிட்ட தான் இருக்கு. மாமியார் தான் அதை எல்லாத்தையும் அனுசரிச்சு என்ன பண்ணோம்? கட்டுக்கோப்பா வச்சுக்கணும். ஆமா, கொஞ்சம் சத்தமா பேசுறாங்களா, சரி விடு. அதட்டி பேசுறாங்களா அப்படின்னா உங்க குடும்பம் தேவனால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். அதை தான் இங்க பார்க்கிறோம். யாக்கோப்புடைய வாழ்க்கையில என்ன பார்க்கிறோம்? யாக்கோப்பு ஆதியாகமம் 28:14 யாராவது வாசிங்க. உன் சந்ததி மேற்கேயும் கிழக்கேயும் பரம்புவாய், உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் ஆசீர்வதிக்கப்படும். போதும் போதும், நான் ஒண்ணு கூட இருப்பேன். என்ன சொல்ல பாருங்க, நீ ஒழுங்கா இருந்தேன்னா உனக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் தெரியுமா ஆண்டவர் வச்சிருக்காரு. ஒரு தோட்டத்துல ஒரு செடியை வைக்கிறோம், ஏதாவது ஒரு செடியை வைக்கிறோம். 10 நாளைக்கு இந்த இடத்துல, திரும்பி பிடிங்கி இன்னொரு 10 நாள் கழிச்சு அங்க, திரும்பி அதை பிடிங்கி இன்னொரு இடத்துல அங்க, இப்படி வச்சுக்கிட்டே இருந்தா அந்த செடி நல்லா வளருமா? வளராது. யாரோ சொன்னாங்க செத்து போயிடும். உண்மைதான். அதே மாதிரிதான் சபையும். சபைக்குள்ள இருக்கிறோம்னா இது ஒரு தோட்டம். இங்க இருக்கணும். இந்த வருஷம் இங்க, அடுத்த வருஷம் இன்னொரு இடத்துல, அதுக்கு அடுத்த வருஷம் இன்னொரு இடத்துல. மூஞ்சில களை இருக்காது. என்னது, தோட்டத்துல ஒரு இடத்துல இருக்கணும். இல்ல என்ன எப்ப பார்த்தாலும் என்ன அடிக்கிறாரு, திட்டுறாரு. ஆமா, களை எடுக்கணும்ல, பூச்சி மருந்து அடிக்கணும்ல, பூச்சி வந்து உட்காருதுல. எதுவுமே செய்யாம வெறும் மரத்தை மட்டும் வச்சுட்டு தோட்டக்காரன் தானே அவன் அநியாயக்காரன். பண்படுத்தணும், சரிப்படுத்தணும், சொல்ல வேண்டிய புத்திமதியை சொல்லணும், எல்லாமே பண்ணணும். நீதிமான் என்னை கொட்டினால் எனக்கு நல்லது. யாருமே எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்னா என்னைக்காவது ஒரு நாள் அந்த செடி வாடி வதங்கி போயிடும். இங்க வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை பாருங்க. உன் சந்ததி பூமியில் உள்ள தூளை போல இருக்கும். நீ மேற்கையும், சொல்லுங்க, மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்களில் என்ன பண்ணும்? ஆசீர்வதிக்கப்படும். ஏன் இவ்வளவு உறுதியா பற்றி கொள்ளணும்னா, நீங்க நல்லா இருக்கிறதுக்கு தான் ஆண்டவர் நம்ம கூட பேசிட்டு இருக்கிறார். பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. இது வரைக்கும் இருந்த வாழ்க்கை வேற. அடுத்த ஜெனரேஷன் கிறிஸ்டின் வந்துட்டாங்க. அடுத்து உன் பேர பிள்ளைங்க பான் கிறிஸ்டின் ஆயிட்டாங்க. இப்ப அடுத்த சந்ததி பாருங்க, இம்ப்ரூவ்மெண்ட் தான் இருக்கும். கீழே லோவாகாது. அடுத்தடுத்த நிலைக்கு தான் பிள்ளைகள் போவாங்க ஒழிய திரும்ப கீழே வருவதற்கு தேவன் விடவே மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்கம்மா.